நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க, துண்டாடுறீங்க. நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறுபட துடிக்கிறீர்கள், நான் குற்றம் சாட்டுறேன். பதில் என்ன இருக்கு? நாம் தமிழர் கட்சியில் இருந்து அக்கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் விலகுவதாக வந்த தகவல் குறித்து சீமான் சொன்ன பதிலை எல்லா ஊடகங்களும் பிரதானப்படுத்தின. ஆனால் அந்த பேட்டியில் மும்மொழி கொள்கை தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஆளும் பாஜகவை அவர் கடுமையாக விமர்சித்திருப்பது பிரதானப்படுத்தப்படவில்லை. அவரது பல்வேறு கேள்விகளுக்கும் மத்திய அரசோ அல்லது மாநில பாஜக தலைமையோ பதில் சொல்கிறார்களா அல்லது இதை கடந்து போகிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். இதோ மத்திய அரசின் அணுகுமுறைகளை குற்றம் சாட்டும் சீமானின் பேச்சு தொகுப்பு. திமுக எதிர்க்கிறதுல எவ்வளவு தூரம் உறுதித்தன்மையா இருக்கும்னா உங்களுக்கு தெரியும். தம்பி அண்ணாமலை சொல்லும் போது 53,000 அரசு பள்ளிக்கூடங்களை தவிர மீதியில எல்லாம் இந்தி இருக்குங்கிறது. அப்ப தனியார் பள்ளிகள் எல்லாம் இந்தி இருக்கிறதுன்னா அதை அனுமதிச்சது யாருன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இந்த 2 கட்சி ஆட்சியாளர்கள் தானே. இப்ப கேந்திர வித்யாலயா, நவோதயா, சிபிஎஸ்இ பாடத்திட்டம், மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிகள்ங்கிறாங்க. மத்திய அரசுக்கு ஏது நிதின்னு கேட்டிருக்கணும். இப்ப நிலம் என்னது, நீர் என்னது, மின்சாரம் என்னது, எல்லா இதுவும் கொடுத்துட்டு இங்க என் தாய்மொழியை படிக்க முடியாத ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு பள்ளிக்கூடம். இதை எப்ப கேட்டு தடுத்து நிறுத்திருக்கணும்? திடீர்னு இப்ப இந்தியை எதிர்க்கிறதுங்கிறது ஒரு தேர்தல் வரும்போது அதை தமிழ் மொழி மேல ஒரு பெரிய பற்று இருக்கிற மாதிரி சொல்றது. மொழி வழியே மாநிலங்கள் ஏன் பிரிக்கப்பட்டது, என்ன இருந்ததுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அதற்கு பிறகு உலகமெங்கும் சின்ன சின்ன நாடுகள்ல கூட பல மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு. இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் தான் இந்தியா அப்படிங்கிறது இல்ல, இங்க இருந்தது இல்ல. முதல் இந்தியான்னு ஒரு நாடு இருந்தது இல்ல. பல மொழி பேசும் மக்கள், பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் எல்லாம் வாழ்ந்து இருந்த போது வெள்ளக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடும் இந்த இதுக்கு வச்ச பேரும் இந்தியாங்கிற பேர். அதுல இந்தி பேசும் மக்களும் இருக்கிறாங்க. அப்ப இது என்ன பண்ணிருக்கணும்? இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு, தேச ஒற்றுமையும் இறையாண்மையும் கொண்ட ஒரு நாடா இருக்கணும்னா இந்த நாட்டுல இருக்கிற 22 மொழிகளும் ஆட்சி மொழியா இருந்திருக்கணும், அதிகார மொழியா இருந்திருக்கணும். அது இல்லாம இந்தி தான் இந்தியாவின் மொழி அப்படின்னா அப்ப என் மொழி என்னாச்சு? நீங்க வரலாற்றுல உங்களுக்கு ஒரு படிப்புன்னு இருக்கு. இங்க இருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சுங்கிறத உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணமாக மதம் இருந்தது, மார்க்கம் இருந்தது. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சதுங்கிறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரியும். அவன் உருது ஆட்சி மொழினானா என்னுடைய வங்காள மொழி என்னாச்சுங்கிறதா சண்டை. அப்ப உங்க மொழி மேல உங்களுக்கு பற்று இருக்குன்னா அந்த மொழி எங்க மொழி மேல எங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, அது தேச துரோகம் சொல்றதெல்லாம் அதை ஏற்படுவதில்லை. மும்மொழிங்கிறதுல எம்மொழி எங்க இருக்கு? தமிழ் படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகிட்ட பிறகு புதிதா ஒரு மொழியை கற்றுக்கணும். அது மும்மொழினா அது ஏன் அது எம்மொழியா இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும், எனக்கு வரும், இவருக்கு. எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கு. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் மண்ணுக்கு தலைநகர் தமிழ்நாட்டின் தலைநிருந்து பறந்து வரும்போது இந்தி இங்கிலீஷ்ல தான் அறிவிப்பு இருக்கும்னா இது எப்படி இது? ஆனா மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடுகள் இருந்து நாங்க வரும்போது என் தாய்மொழியில அறிவிப்பு இருக்கும். அதுதான் என் மொழிக்கு கொடுக்குற முன்னுரிமை. அப்பதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஏன் நாடுங்கிற பற்று வரும், உணர்வு வரும். அது இல்லாம நீ என் தாய்மொழியை படிக்க முடியாத சூழலை உருவாக்கி விட்டுவிட்டு மும்மொழின்னு இந்தி படினா மும்மொழி அப்படிலாம் இல்ல, எந்த மொழியும் படிக்கலாம்னா அப்படி அதுல ஒண்ணும் இல்லையே. அப்படின்னா நீ பன்மொழி பயில்கன்னு வரணும். கொள்கை மொழியா ஏன் வருது? இந்த நாட்டுல எல்லா மாநில மக்களுக்கும் அவரவர் மொழி, அவரவர் தாய்மொழி கொள்கை மொழி. ஆங்கிலம் ஒரு பயன்பாட்டு மொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம்ங்கிறதான் கொள்கையா இருக்க முடியும். திமுக இந்த கட்சிகள் புதிய கல்விக் கொள்கை எதிர்க்குதுங்கிறது ஒரு நாடகம். இல்லம் தேடி கல்வி எந்த கொள்கை திட்டத்தில் இருந்தது? இந்த புதிய கல்விக் கொள்கையில தான் இருந்தது. ஐயா ஜவஹர் நேசன் அந்த கல்வி திட்ட வகுப்பு குழுவுல இருந்தவர் எதுக்கு வெளியில இருந்தாரு? இது புதிய கல்விக் கொள்கையை அப்படியே பின்பற்றுது, வேற பேர்ல. அதனால அதுல போய் நம்ம இருந்து வேலை பயனில் என்ன வெளியேறினாரு. அவர் கொடுத்த பேட்டியே இருக்கு. அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த தேர்தல் வர நேரத்துல ஏதோ திடீர்னு தமிழ் வாழ்க, தமிழ் ஒழிஞ்சிருந்தெல்லாம் நாங்க உறுதியா இருக்கிறோம். பன்மொழி பயில்கன்னு கொண்டு வா, எல்லா மொழியும் கத்துக்க, விருப்பம்னா கத்துக்கன்னு சொல்ல. நான் ஏன் தெலுங்கு படிக்க கூடாது? அந்த மும்மொழியில ஒம்மொழி ஏன் இருக்கு, எம்மொழி ஏன் இல்ல? அந்த மும்மொழியில இது தேவையில்லாதது. இல்லைன்னா காசு தர மாட்டோம். கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்கு. நீ முதல்ல யாரு? இதுக்குதான் போராடி நாங்க சுதந்திரம் பெற்றோமா? உன்ட்டு அடிமையா இருந்து மருத்துவத்தை நீ எடுத்துப்ப, கல்வியை நீ எடுத்துப்ப, எல்லா வரையும் எடுத்துப்ப. அப்ப எதுக்குதான் மாநிலம் வச்சிருக்கீங்க? மாநிலத்துக்கு என்னதான் உரிமை இருக்கு? தன் மாநில பிள்ளைகளை படிக்க வைக்கிற உரிமை கூட ஒரு மாநிலத்துக்கு இல்லைன்னா நீங்க சொல்றதான் கேட்கணும்னா அவர் சட்டாம்பளை மாதிரி இருந்துகிட்டு அவர் சொல்றதையெல்லாம் கேட்கணும். படையில பெரிய பிள்ளை நிகழ்ந்துருச்சு. கல்வி மாநில பட்டியல்ல மாநில உரிமையா தான் இருந்தது. அது அம்மையார் இந்திரா காந்தி அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போது கடுமையா நம்ம சண்டை போட்டு தடுத்திருக்கணும். இப்படி கச்சத்தீவை வேடிக்கை பார்த்தோமோ, காவிரி நதிநீர் உரிமையை பறிகொடுத்தோமோ அப்படி. நீங்க இந்திய ஏன் எல்லா மாநிலமும் இருக்கும்போது நீ மட்டும் எதிர்க்கிறேன்னா இந்த நிலப்பரப்பு முழுதும் இருக்கிற மக்கள்ல எல்லாருமே
கலப்பினங்களா இருக்கிறாங்க. பல்வேறு மொழிகளால இங்க பாருங்க கலந்து பிரிந்து உருவான மொழிகளா இருக்கு. தூய ஒரு இனம். நீங்க மராட்டியர் படையெடுத்து வந்து, விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் படையெடுத்து வந்து எத்தனையோ தாக்குதல் இங்க தொடுத்த போதும் இன்னும் மரபணு மாறாம தூய ஒரு இனம் இருக்குன்னு இந்த காலடியில் இருக்கிற இந்த நிலப்பரப்புல இருக்கிற தமிழர்கள் தான். நீ முத இந்திய நிலப்பரப்புல எதிர்த்து 1935 போராடி உயிர் நீத்தவன் நடராஜன்கிற நம்ம தாத்தன். அந்த காலத்துல இருந்து நம்ம எதிர்க்கிறோம். அது நான் தானே சண்டை போடுவேன். அவன் ஏற்கிறான், நீ ஏறுனா இது எப்படி ஏற்கிறது? அவன் ஏற்கிறான்னா அநீதி, அது தவறுன்னு தெரியுது. அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, நீ ஒத்துக்கன்னு சொல்றது எந்த வழியில நியாயம்? உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்துட்டீங்கன்னா, அழிஞ்சிருச்சுன்னா உங்க இனம் அழிஞ்சிரும். அதனால உங்கள் தாய்மொழியை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பீங்கன்னு உங்களால நம்ப முடியுதா? டென்மார்க்ல 32 பள்ளிக்கூடம் இருக்கு. என் மொழி அழிஞ்சிடக்கூடாது, என் இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இன்னும் ஒரு நாடு விரும்புது. ஆனா என் நாடு என் மொழி அழியிறது விரும்புது. பிறந்த குழந்தைய உடனே கொண்டு நர்சரின்னு ஒண்ணு சேர்த்து விட்டு அது ஆங்கில மொழியிலே பேச வச்சு ஆங்கிலேயனா மாத்துறது. குண்டு போட்டு போர் நடத்தி ஒரு இனத்தை அழிக்கிறீங்க. ஒரு 1000 குடும்பம் மிச்சம் இருக்குன்னா 1000 மக்கள் அந்த மொழி உயிர்ப்பிச்சிடும். ஆனா மொழி அழிச்சிட்டீங்கன்னா அந்த இனம் உயிர்ப்பிக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சிடும். அழிவின் விளிம்பில் நிற்கிற நாங்க அந்த மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய துடிக்கிறோம். இந்த நிலையில புதிதா மும்மொழின்னா எப்படி? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது அதுக்கு நேர் எதிர் கருத்தை தம்பி அண்ணாமலை பேசிட்டு வர்றாரு. பிரதமரே எழுத்து பேசுறீங்களா? அப்போ அங்கேயும் அப்ப அவ்வளவு தொன்மையான மொழிக்கு, பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள, இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்துல கட்டட அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்ல? ஏன் இல்ல? 22 இந்திய மொழிகள், எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா? என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டுல எனக்கு என்ன பற்று வரும்? மொழியை வைத்து பிரிவினையை ஏற்படுத்துவதை கைவிட நீங்க தான் செய்றீங்க. நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க, துண்டாடுறீங்க. நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறு போட துடிக்கிறீர்கள், நான் குற்றம் சாட்டுறேன். பதில் என்ன இருக்கு? மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறு போட துடிக்கிறது நீங்களா நாங்களா? ஒழுங்கா இருந்த நாட்டை வம்படியா திணித்து ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கு, ஒரே நீரியா இல்ல. இதே பிரதமர், இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையை, ஒரு தேசிய ஒரு மாநிலத்தில் இருக்கிற உரிமையை பெற்றுத்தர வராது? என் நிலத்தில் வளத்தை நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற? என்னுடைய நரிமணம் பெட்ரோலை யாரை கட்டி எடுக்கிற? என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும் யாரை கட்டி பகிர்ந்து கொடுக்குற? அணுவுல என் நிலத்தில் இருக்கு, வெடிச்சா சாகிறது நானு. ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிற. என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என் சொந்த நிலம். நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டுல அகதியா வெளியேறினது நான். ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுற மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய வளம் எல்லாருக்கும். ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு. முல்லை பெரியாரா அவருக்கு, காவிரியா அவருக்கு, பாலாரா அவருக்கு, கிருஷ்ணா நதி நீரா அவருக்கு. நான் அப்ப என்னுடைய வளம் எனக்கு நான் வரக்கூடாதா? என்னது இது? திரும்ப சொல்றேன், பிரிவினையை தூண்டி தேச ஒற்றுமையை சீர்குலைப்பது நீங்க தான். நீ ஒரு கல்விக் கொள்கை சொல்வா, அதுல என் பாட்டன் வஉசியை பத்தி உன் பாடத்திட்டத்துல இருக்குமா? எங்க வள்ளலார் வைகுந்தர் இருக்குமா? விவேகானந்தர் இருப்பாரா? எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டி, எங்க பாட்டி வேலுநாச்சியாரும் அழகுமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும் பெரும்பிடுகு முத்தரையனு எங்க மூதாதைகள் இருப்பானா? அதுல இருப்பான் அவன் வரலாறுல. சேட்டப்பனையிலே கூடாது. எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, புலம்பிக்கிட்டு இருப்பீங்க, எங்களுக்கு நிதி தரல. என் மாநிலத்திலிருந்து உனக்கு ₹1 வரி கூட வராதுன்னு சொல்ல முடியாதா? தர முடியாதுன்னா என்ன பண்ணிருவே? நீ என்ன செஞ்சிருவே? நீ ஆட்சியை கிளப்பியா? மறுபடியும் தேர்தல் வரும்ல, மக்களுக்காக நின்று தேர்தலை சந்திக்க முடியாதா? ஏன் காசை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? மத்திய அரசுக்குன்னு நிதி ஏது? மத்திய அரசுக்குன்னு இந்த துறையிலிருந்து எங்களுக்கு வருவாய் வருது, அப்படி ஏதாவது இருக்கா? மாநிலங்களின் நிதிதான் மத்திய அரசு நிதி. இந்திய ஒன்றிய அரசுக்கு வருவாய் ஏது? அப்ப ஏன் காசை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பேரிடர் அந்த தர மாட்டேங்கிற? வாத்தியாருக்கு சம்பளம் ஒண்ணும் குடிக்கும், மாணவர்கள் நலன் எதுக்குன்னு தரதில்லை. இதை செஞ்சாதான் இதை தருவேன் அப்படின்னா இது மாதிரி கொடிய போக்கு. இது லஞ்சம் தானே. இதை செஞ்சு கூட அப்பதான் காசு தருவேன்னா இது என்ன அர்த்தம் சொல்லுங்க? எப்படிப்பட்ட அணுகுமுறை பாரு, எப்படிப்பட்ட ஆட்சி?